10ஆம் வகுப்பு மாதிரி வினாத்தாள் முதல் இடைப்பருவத் தேர்வு. மெத்த வணிகலன் என்னும் தொடரில் தமிழழகனார் குறிப்பிடுவது. விடை: வணிகக் கப்பல்களும் ஐம்பெரும் காப்பியங்களும். இரண்டாவது வினா, பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டல் மேற்கு, கோடை தெற்கு, வாடை கிழக்கு, தென்றல் வடக்கு. விடை: கொண்டல் கிழக்கு, கோடை மேற்கு, வாடை வடக்கு, தென்றல் தெற்கு. மூன்றாவது வினா, சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது சிற்றூர். சிற்றூர். விடை: சிற்றூர். நான்காவது வினா, முற்றுப்பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது. விடை: பெயரெச்சம். பெயரெச்சம். ஐந்தாவது வினா, நீடுதுயில் நீக்கப் பாடி வந்த நிலா சிந்துக்குத் தந்தை என்றெல்லாம் பாராட்டப் பெற்றவர். விடை: பாரதியார். ஆறாவது வினா, காசிக்காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். ஏழாவது வினா, வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கொட்டை ஆகியவற்றைக் குறிக்கும் பயிர் வகை. விடை: மணி வகை. மணி வகை. எட்டாவது வினா, இருமதிப்பெண் வினாக்கள். மன்னும் சிலம்பே மணிமேகலை வடிவே முன்னும் நினைவால் முடிதாழ வாழ்த்துவமே. இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களைத் தவிர எஞ்சியுள்ள ஐம்பெருங்காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. விடை: சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி. ஒன்பதாவது வினா, தற்கால உரைநடையில் சிலேடை அமையும் நயத்திற்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. விடை: காலையிலேயே மாலையும் வந்துவிட்டதே. இங்கே மாலை என்பது மாலை பொழுதையும் குறிக்கும், பூ மாலையையும் குறிக்கும். எனவே இது சிலேடையில் அமைந்துள்ளது. 10வது கேள்வி, வசன கவிதை குறிப்பு வரைக. விடை: உரைநடையும் கவிதையும் இணைந்தது யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டது. பதினோராவது வினா, இரடி பொம்மல் பெருகுவிர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை எழுதுக. இரடி பொம்மல் பெருகுவிர். விடை: தினைச்சோற்றை உணவாகப் பெருகுவிர். தினைச்சோற்றை உணவாகப் பெருகுவிர். 12வது வினா, பெற்றோர் வேலையிலிருந்து திரும்ப தாமதமாகும் போது அழும் தம்பிக்கு நீங்கள் கூறும் ஆறுதல் சொற்களை எழுதுக. அழாதே தம்பி, அம்மா வந்து விடுவார், பொம்மை வாங்கி வருவார், தின்பண்டம் வாங்கி வருவார், வா விளையாடலாம். அறிவு என முடியும் திருக்குறளை எழுதுக. 13வது வினா, எப்பொருள் எத்தன்மைத்தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. காண்பது அறிவு அப்படின்னு பிரித்து படிக்கணும். காண்பதறிவு என்று சேர்த்து படிக்க வேண்டும். நன்றி.